நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பாப்பா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கீங்களா? இதான் உங்க அப்பாவா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ இதா இருக்காங்க? ஒரு டாக்டரை பாக்குறீங்களா இல்லையா? பார்த்துருவேன் சார். அவங்களுக்கு இந்த லிவர் அஃபெக்ட் ஆயிருக்கு. காலில் வீங்கி போய் லிவர் கிட்னி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கோசரம் அல்மா கிளினிக்ல போனோம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து சும்மா அந்த கூலி வேலை தான் சார். எப்படி உங்களை பாத்துக்கிறீங்க? இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு உடம்பு முடியாம இருக்காங்களே. கடன் உடனே வாங்கி தான் சார் பார்த்து வாங்கி கடன் வாங்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். குழப்பம் ஒரு நாளைக்கு இருக்காது. அப்படியே கொஞ்சம் சிரமத்துல தான் அப்படியே ஓடி வாடகை வீட்டும் வாடகை உண்டு. இவங்க அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க. இந்த மாதிரி பாப்பா அழுதா, இவங்க அழுதாங்க. முதல்ல பார்த்ததோட ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களா? ஏன் சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றேன் சார். மாத்திரைக்கு 6000 ரூபாய் மாசம் 6000 ரூபாய்க்கு அந்த டானிக்கும் பவுடர் கொடுத்துருக்காங்க அல்மா கிளினிக்ல. அது கொஞ்சம் பரவாயில்ல கேட்குது. அது இருந்தா தான் ஆனால் இது பண்ண முடியுது, இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. நீங்க எங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிட்டு இருந்தாதான் அந்த பிள்ளைய பார்க்க முடியும். இல்லைன்னா வேற யார் பாப்பாப்பா? அவரும் வயசானவரும் என்ன அவரால் என்ன முடியுமோ அதானே செய்ய முடியும். வாடகையும் கொடுத்து வீட்டு இந்த பொண்ணையும் பார்த்து உங்களையும் பார்த்து வீட்டு வாடகையும் கொடுத்து வீட்டு மளிகை ஜாமான் எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருந்தா அவர் என்ன வயசானவரால் முடியாது. கண்டிப்பா நீங்க தான் கொஞ்சம் கரெக்டா மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும். பாத்துக்கிறேங்கய்யா. நல்லா இருக்கியா? ஸ்கூலுக்கு போறது இல்ல? ஏன்? அம்மா இல்ல, அதனால பாத்துட்டு இருக்கேன் வீட்டுல. மருந்து கலக்கி கொடுத்து பாத்துட்டு இருக்கேன். நீ தான் பாத்துட்டு இருக்கியா? ஏன் ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்க முடியாதா? ஏன்? இவங்க ஞாபகமாவே இருக்கா? அதான் ஸ்கூலுக்கு போய் உட்காந்து படிச்சாவா? என்னம்மா இப்படி சொல்லுது? என் பிள்ளை இல்லைன்னா என்னால இருக்க முடியல. உங்க பிள்ளை இல்லாம உங்களாலேயும் இருக்க முடியறது இல்ல. அம்மா இல்லாம இருக்க முடியாது. ஆனா படிக்கணும்ல. இருந்தாலும் நாளைக்கு அம்மாக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நீ படிச்ச, ஏன்னா அப்பா இங்க பாரு, அவர் ஆல்ரெடி இங்க பாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே உங்க 2 பேரையும் பாக்குறாரு. அப்ப கொஞ்சமா நம்ம படிக்க வந்தாதான் நான் பண்ண முடியும். கொஞ்சம் படிச்சுட்டேன்னா நீ நாளைக்கு நீ ஒரு வேலைக்கு பண்ணா உன் குடும்பத்தை பாத்துக்கலாம். அப்பாவும் போயிடுறாரு, நீயும் போயிட்டா யாரும் இல்லாம தனியா கஷ்டப்படுவாங்க. நீ போறது இல்லையா? அம்மாவதான் அப்ப முக்கியம். ஏன்? அவங்க இல்லாம நான் இருக்க முடியும். அவங்க இல்லாம நீ இருக்க மாட்டப்ப படிப்பு வேணாமா? படிப்பு வேணும். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால கூட இருந்து பாத்துக்கணுங்கிறது ஆசையா இருக்கு. இருந்தாலும் உங்க பொண்ணு உங்களுக்காக தான் போக மாட்டேங்குது. நீங்க சொல்லாமல, போக சொல்லாமல. சொல்றேன், ஏதோ ஒண்ணுன்னா யாருமா தண்ணி கொடுப்பா அப்படிங்குது. ஓ, அந்த லெவலுக்கு முடியாம இருக்கனால அவளும் பயப்படுறான். வீட்டுல இருந்தே படிக்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீ படிக்கிறியா? ஏன்னா இப்போ அம்மாவுக்கு மீறினது எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா அதே சமயம் நீ படிச்சா மட்டும் தான் நாளைக்கு உன்னோட வாழ்க்கை. ஏன்னா இது அவங்க அப்பா மாதிரி இல்லைன்னா நீ கஷ்டம் தான் பண்ணணும். அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஆனால் நீ வீட்டுல இருந்தே படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு ஏதாவது பண்ணுவோம். அம்மா தான் இருக்கும். அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான். சரிம்மா, இங்க பாருங்க, நீ வீட்டுல இருந்து படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு நான் ஏதாவது பண்றேன். சரியா? பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேசி இப்போ வீட்டுல இருந்தே படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணா நீங்க பார்த்து உங்களை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டே அவளால் படிக்கட்டும். ஏன்னா பாதியில நீ தான் நின்றுருக்கா. காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு என்ன யார் கூட இருப்பா? படிப்பு தான் கூட இருக்கும், வேற எதுவும் கூட இருக்காது. கொஞ்சம் ஒரு படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டானா நாளைக்கு அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை அவ பாத்துக்கலாம். சரியா? நீங்க உங்களுக்கு சம்மதமா? நான் அது வரைக்கும் உங்களுக்குள்ளதை நான் பாத்துக்கிறேன். நீங்க அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். சரியா? கொஞ்சம் உன் மனசுல யோசி. உனக்கு டைம் இருக்கு, யோசி. படிப்பு முக்கியம், அம்மாவும் முக்கியம் தான். அம்மாவுக்கு மீறி வேற எது பெருசு இல்லை. இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையே அடுத்து இருக்கு. சரியா? இதுல இருந்து படிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணு. நான் அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றேன். சரியா? ஓகேவா? மாசத்துக்கான அரிசி மளிகை ஜாமான் பொருள் எல்லாமே இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. உங்க பொண்ணை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, அவ உங்களை நினைச்சு கவலைப்படுறா. உங்க 2 பேரும் நினைச்சு இவர் கவலைப்படுறாரு. கடன்லாம் அடைச்சிடலாம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அடைப்போம். கவலைகள் இல்லாத மனுஷன் யாரா இருக்காங்களா? சொல்லுங்க, மனுஷன் யாரா இருக்காங்களா? ஏன் அழுகுறீங்கம்மா? அழக்கூடாது. இங்க பாருங்க, அவர் மனசு கலங்குவார். இங்க பாருங்க, அழக்கூடாது. இங்க பாருங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, இங்க பாருங்க, நல்ல ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கணவர் கொடுத்துருக்காங்க. என்ன கஷ்டம்னாலும் கூலிகளை கண்ணீர் விடாதீங்க. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். சரியா? நாத்தியர்ல விடுங்க. இங்க பாருங்க, இப்ப எதை நினைச்சு அழுகுறீங்க? சொல்லுங்க, எதை நினைச்சு அழுகுறீங்க? என்னையா? உடம்பு இங்க பாருங்க, உங்க பிள்ளைக்கு நான் இருக்கேன். சரியா? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு இருக்காருல்ல, இருக்கோம்னா விட்டுருவோமா? அப்படி கவலைப்படாங்க, எல்லாம் பாத்துக்கலாம். எதுனாலும் நான் வந்து நிப்பேன். சரியா? அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க அழுத்தினா அந்த பிள்ளைய மனசு கலங்கி. ஏற்கனவே அது பாருங்க, மனசு குழம்பி போய் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. அவர் பாருங்க, அவர் வருத்தப்பட்டு இப்ப நிக்கிறாரு. நீங்க ஆனால் நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கணும். சரியா? மருந்து சாப்பிட்டு தைரியமா இருங்க. எல்லா உதவியும் நான் உங்களுக்கு மாசம் மாசம் நான் சொன்ன மாதிரி செய்வேன். சரியா? கொடுக்க முடியல, காலி பண்ண சொல்றாங்க. கவலைப்படாங்க, எல்லாமே மாறும். சரியா? இப்படியே பணம் இருக்கு. சரியா? பணம் வச்சுக்கோங்க. நீ மாத்திரை வாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மாசம் மாசம் நான் சொன்னதை நான் செஞ்சிருவேன். சரியா? அதுல அதே மாதிரி இவ ஸ்கூலுக்கு போற படிக்கிற வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண, உனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்றேன். சரியா? ஐயா, நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் பாவம் கஷ்டப்பட்டு 2 பேரும் பாத்துக்கிறீங்க, நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சென்னையில அதை விட்டுட்டு வந்து
இவங்களுக்காக இவங்களுக்கு 13,000 சம்பளம். ஆ. அதை விட்டுட்டு இவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. காலு கையெல்லாம் வீங்கி ஆ. தாக பிள்ளைக்கு ஆயிட்டாங்க. ஆ. அதை விட்டுட்டு வந்து இவங்க 6 மாசமா பார்த்துக்கிட்டு. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரியாம்மா? நீ போயிட்டு வரட்டுமா? நன்றியெல்லாம் வேணாம், நீங்க நல்லா இருந்தா போதும். நீ ஒழுங்கா படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்றேன், பாத்துக்க, அம்மாவை நல்லா பாத்துக்க. சரியா? தைரியமா இருங்க, அழாத கூடாது. நான் மாசம் மாசம் நான் சொன்ன மாதிரி வந்து செஞ்சிடறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி.